நேற்றைய தினம் ஒரு உலக அதிசயம். மேடையில் ஒரு இளைஞர் கூட இல்லாம ஒரு கட்சி இளைஞரணி மாநாடு நடத்தியிருக்கு. எங்க பொதுச் செயலாளர் அண்ணன் வந்திருக்காரு. எங்க அண்ணன் ஆனந்த் அண்ணன் நடக்கிற ஸ்பீடுக்கு நீ ஓடி வரணும்டா. அவர் ஸ்பீடுக்கு நீ நடக்க முடியுமா? எத்தனை மாநாடு, எத்தனை நிகழ்ச்சி. ஆனா நான் டிவி பாக்குறேங்கன்னா, டெய்லி நியூஸ் பார்க்க சொல்லியிருக்கேன், பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதே டெய்லர், அதே வாடகை, ரேம்ப் போட்டு சிவப்பு கம்பளத்தை விரிச்சு பாட்டு போட்டு மதிப்பிற்குரிய மாண்புமிகு முதல் முறை முதலமைச்சரான மு.க. ஸ்டாலின் நடத்தி கூட்டு வந்து மாப்பிள்ள அவர் தான். ஆனா அவர் போட்டிருக்க சட்டைகள் நான் என்ன கேட்கிறேன், சின்ன பையனா, கடைக்கோடி தொண்டை, அந்த பேண்ட் கலர் கூடவாட அப்படியே காப்பிடிப்பீங்க. கீழே இருந்து துண்டு எடுத்து வீசி அந்த துண்டு எடுத்தவர் போட்டு கீழே இருந்து நம்ம தளபதிக்கு மலர் கொடுப்போம்ல, அப்படி ஒரு பையன் ஓடி போய் சொல்லியிருக்கேன், ஏய் பூவை கொடு. அவன் கொடுத்துட்டான். அது அவருக்கு சொல்லல, வாங்கின பூவை என்ன பண்ண தெரியல, என்ன பண்றது அப்படி தூக்கி போட்டு போயிட்டாப்ல. எல்லாத்தையும் மன்னிச்சிருவேன், அந்த செல்ஃபி ஒண்ணு எடுத்தாங்களடா. சிவப்பு கம்பளத்தில் நடந்து வர்றவங்க எல்லாம் ஜெயிச்சிட முடியாதுங்க. கொஞ்சம் திரும்பி பாருங்க. மக்கள் வெள்ளத்தில் ஆண்களும் பெண்களும் புடைசூழ திருவிழா போல அன்பு கடலில் ஆர்ப்பரித்து நின்றிருக்க, மேடையில் உடைத்த ஒன்றிய முதல் மாவட்ட முதல் மாநில அத்தனை பேரும் புடைசூழ்ந்து காத்திருக்க, அப்படியே மக்கள் மத்தியில் ஓங்கி ஒலிக்கிற சத்தத்தின் மத்தியில தமிழ்நாட்டின் தலையெழுத்தை மாற்றப் போகிற என் தங்க தளபதி தலைவர் நடந்து வருகிற போது சொல்லும் போதே புல்லரிக்குதுங்க. எனக்கு உங்க மேலாம் வருத்தம்பா. நல்லா பேசுனீங்க தம்பிகள்லாம், நல்லா பேசுனீங்க. எனக்கு என்னன்னா, மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அண்ணா அவர்கள், அவரை நான் ரொம்ப மதிக்கிற சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன், நல்ல மாற்று கருத்து இல்லை. நாகரிக அரசியல் எங்களை ஆளாக்கி அழகு பார்க்கக்கூடியவர்கள் வெற்றி தலைவர் தளபதி. நாகரிகமாக தான் பேசுவோம், எதிரிகளை கூட நாகரிகமாக பேச சொல்லியிருக்காரு என்னுடைய பொதுச் செயலாளர். ஆனா அவரை பத்தி நீங்க நிறைய குறைகள் சொல்றீங்க. இப்படி ஒரு விழாக்கு அண்ணன் போயிருக்கார். ஒரு ஆர்வத்தில் ஒரு அம்மா ஓடி வந்து, ஐயா குழந்தைக்கு பேரு வைங்க. அப்படியா, குழந்தையுடைய அப்பா பேர் என்ன? அந்த அம்மா சொல்லுது, ஷேக் அலாவுதீன். ஓ ஜெயக்கடாவா? உலகத்துல ஜெயக்கடான்னு ஒருத்தங்க பேர் வைப்பாங்களாங்க. ஆக ஜெயக்கடாவுடைய குழந்தைக்கு கருணாநிதியின் பேர் வைக்கிறேன். அது பொம்பளை குழந்தை. இந்த அதிகாரிகளும் இந்த அரசியல் தலைவர்களும் நாட்டை இப்படி கெடுத்து, ஆனா எங்க தலைவர் யார் தெரியுமா? பாடுகிறேன் பாமணக்கும், பாடும்போது நாவினிக்கும், நாடெங்கும் புகழ் மணக்கும், தளபதினு சொல்லும் போதே வாயினிக்கும். எப்படியாவது அடுத்தவனை அழிக்க நெருஞ்சி முள் மனிதர்களும் நிறைந்திருக்கும் அரசியலில் குறிஞ்சி மலர் போல் மலர்ந்த குணமலர்றா என் தலைவன் தங்க தளபதி. இவங்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், எப்படி இவ்வளவு கூட்டம் கூடுது? அண்ணே, இது கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடுற கூட்டம் இல்ல, தங்க தளபதிக்காக கூடுற கொள்கை கூட்டம். இன்னைக்கு தேதியில அரசியல ஒரு கவுன்சிலர் கூட கையில பிடிக்க முடியாது, அசோசியேஷன் பிரசிடென்ட் ஆளே பிடிக்க முடியாது. ஆனா தனது வாழ்நாளில் முதல் தேர்தலிலேயே திமுக வேட்பாளரை தோற்கடித்து தான் வென்றெடுத்த எம்எல்ஏ என்ற பதவியை தலைவருக்காக தூக்கி இருந்த தியாக திருவுருவம் என் பொதுச் செயலாளர் ஆனந்த். நான் கேட்டேன் ஒரு வாட்டி அண்ணன்ட்ட, ஏன் அப்படி? அவர் சொன்னாரு, என்னையா எம்எல்ஏன்ற பதவி நான் ஒரு 5 வருஷம் இருக்குமா, ஆனா தளபதியின் தொண்டன்ற பதவி ஆயுள் முழுக்க இருக்கும், கடைசி மூச்சு வரைக்கும் இருக்கும். இதுதான் டிவிக்கு.